அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th and 11th வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எப்படி அவங்க மார்க் வழங்குவாங்க, ஸோ அதுக்கு என்னென்ன ரூல்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கூடிய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது 9th எப்பயுமே பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்றது நமக்கு தெரியும். ஸோ அவங்களால மார்க் ஷீட் அவங்க 9th வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பாஸ் அவ்வளோதான். ஸோ அவங்களுக்கு எக்ஸாம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பட் 10th and 11th வந்து மார்க் ஷீட் எவ்ரி இயர் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்த 10th and 11th வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம் இல்லை, பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னு சொன்னாலும் மார்க் ஷீட் வந்து வழங்கி ஆகணும். ஏன்னா இப்போ 10th முடிச்சுட்டு நிறைய பேர் டிப்ளமோ கோர்சஸ் போவாங்க. ஸோ டிப்ளமோ கோர்ஸுக்கு போகிறவங்களுக்கு இந்த மார்க் ஷீட் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி ஒரு சில ஸ்கூலில் 10th வரைக்கும் தான் இருக்கும். ஸோ 10th முடித்தவங்க 11th வேறு ஸ்கூலுக்கு போகணும். அப்போ அதுக்கு கண்டிப்பாக மார்க் ஷீட் வேணும். ஸோ அப்போ 10th 11th கண்டிப்பாக மார்க் ஷீட் கொடுப்பாங்க. ஸோ எதன் அடிப்படையில் தருவாங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதாவது இதனுடைய வழிகாட்டு நெறிமுறை கூடிய விரைவில் அறிவிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் உங்களுடைய ஸ்கூலில் கண்டிப்பாக இதுக்கான சின்ன சின்ன டெஸ்ட்டுகள் வைக்கத்தான் செய்வாங்க. ஒன்று, நீங்கள் ஸ்கூலுக்கு கண்டிப்பாக எல்லாரும் போயாகணும். நீங்கள் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்வாங்க அப்படின்னா அதுக்கான மார்க்கை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் இயர் 10th வந்து உங்களுடைய குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி மார்க்கை வச்சு போட்டாங்க. பட் இந்த வருஷம் குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி வந்து சில ப்ரைவேட் ஸ்கூலில் நடந்தாலும் அது ஆன்லைனில் நடந்துச்சு. ப்ளஸ் அது எல்லாமே பார்த்து எழுதியிருக்கலாம். அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த மார்க்கை கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹாஃப் இயர்லி குவார்ட்டர்லி நடக்கலை. ஸோ அதனால் 2 பேருக்கும் அந்த மார்க்கை வச்சு மார்க் போடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இனிமேல் ஸ்கூலில் வந்து சின்ன சின்ன டெஸ்ட்டுகள் வைப்பாங்க. அதனால் இந்த 10th and 11th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, எஸ்பெஷலி 10th and 11th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க. அதே மாதிரி அவங்க வைக்கக்கூடிய சின்ன சின்ன டெஸ்ட்டு தான் வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் போர்ஷன்ஸ் வந்து அவ்வளோவா முடிச்சிருக்கிற மாட்டாங்க. அதனால் ஒரு குறைவான லெசனில் தான் டெஸ்ட்டு வைப்பாங்க. அப்படி அவங்க டெஸ்ட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அதை நல்லபடியாக எழுதுங்க. ஏன்னா அதை வச்சு மார்க் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மாணவர்கள் வந்து ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டை எழுதுங்க. வேறு வகையில் எந்த வகையிலையும் மார்க் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இப்போ வைக்கக்கூடிய டெஸ்ட்டு, அதே மாதிரி இந்த 10th and 11th வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அவங்க ஸ்கூல்லேயே கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த ரெக்கார்ட் நோட்டு இதெல்லாம் எழுத சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரெகுலராக நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக வந்து இதன் அடிப்படையில் உங்களுடைய ஸ்கூலில் வைக்கக்கூடிய எக்ஸாம் மார்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு மார்க் ஷீட் வழங்குவாங்க. ஆனால் எல்லாரும் பாஸ், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதாவது நீங்கள் சரியாக எழுதினாலும் பாஸ் தான். ஆனால் பாஸ் மார்க் வந்து ரொம்ப கம்மியாக போடுவாங்க. நீங்கள் பாஸ் அப்படின்னாலும் மார்க் அதிகமாக வேணும் அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய டெஸ்ட்டில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.